தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னு சொன்னா, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். வேதத்தை நீங்கள் சற்று திருப்பிக் கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். வேதத்தை படிக்குங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 31ஆம் சங்கீதம் அதனுடைய 15வது வசனம். பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். இந்த 2 வசனங்களும் மைக்கு சத்தத்தில் படிங்க. மைக்கு சவுண்ட் வைங்க பிரதர். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். பிரசங்கியின் புஸ்தகம் 9:3. எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது, சூரியனுக்கு கீழே நடக்கிறது எல்லாவற்றிலும் விசேஷித்த தீங்காம். ஆதலால் மனுபுத்திரரின் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவர்கள் இருதயம் பைத்தியம் கொண்டிருந்து பின்பு அவர்கள் செத்தவர்களிடத்திற்கு போகிறார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 31 நாம் வாசித்தோம், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. ஆமென். என்னுடைய ஆயுசு நாட்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என்னுடைய எதிர்காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என்னுடைய ஆசீர்வாதங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. ஒரு விசுவாசியை பொறுத்த வரைக்கும் A to Z எல்லா காரியம் யாருடைய கரத்தில் இருக்கு அப்படின்னா, நானும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன். ஆமென். காலங்கள் மட்டுமல்ல, நானும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, என் உள்ளங்கையில் உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன். அப்ப நாமும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கும்போது என்னுடைய காலங்களும் கர்த்தருடைய கரத்தில் தான் கர்த்தர் பார்க்கிறார். அதனால தான் 2 காரியங்களை நான் ஆணித்தரமா சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, காலம் நாம் யார் என்று புரிய வைக்கும். சொல்லுங்க. நாம் யார் என்று காலம் சொல்லும். 2, காலம் நமக்கு பதில் சொல்லும். நம்ம என்ன செய்கிறோமோ அதற்கு நம்முடைய காலமே பதில் சொல்லும். 2, முதல் காரியம், நாம் யார் என்று காலம் புரிய வைக்கும். நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன், என் காலங்களும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. அந்த கரத்தில் இருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீங்க யார் என்பதை காலம் பதில் சொல்லும். பிரைஸ் அலோ, பிரைஸ் அலோ. நீங்கள் யார் என்பதை காலம் அடுத்தவர்களுக்கு புரிய வைக்கும். நல்ல யோசித்து பாருங்க. நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்கு இன்னும் மனைவி யார் என்று புரிந்து கொள்ள முடியவில்லை, கணவன் எப்படிப்பட்டவர் என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. 20 வருஷம் 30 வருஷம் ஆகிவிட்டாலும் கணவன் சொல்றது கேட்டு இன்னும் என் மனைவியை புரிஞ்சுக்கல முடியல, என் கணவனை புரிஞ்சுக்க முடியல. புரியாம நம்ம குடும்பம் நடத்திட்டு இருக்கிறோம், புரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, என்னுடைய துவக்கமும் என்னுடைய முடிவும் நன்றாய் அறிந்து புரிந்து கொண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். எந்தெந்த நேரத்தில் எதெல்லாம் நமக்கு காரியங்கள் செய்ய வேண்டுமோ அத்தனை காரியங்களும் இந்த காலம் நமக்கு செய்து கொண்டே இருக்கும். காலங்கள் ஒருபோது நமக்கு முடிவதில்லை, நாம் ஒரு நாள் முடிந்து விடுவோம். காலங்கள் போய்கொண்டுதான் இருக்கும். ஆனா நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய நேரம் வரும்போது நாம் முடித்து விடுவோம். ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வச்சிருக்கிறார். முதல்ல உலகத்திலே அதிகமான வேதத்தில் அதிகமான வயதை வாழ்ந்தவர் தான் மெதுசலேக். 969 வருடம் வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள். ஆயுசு பெருகிடுச்சு. அதன் பிறகு போக போக மோசேனுடைய சகோதரன் மரித்த போது மோசே எழுதி வைக்கிறான், 70 வருஷம் பலத்தின் மிகுதியானால். 969 எங்க கிடக்குது, இங்க இருக்கிற வயசு எப்படி இருக்கு? மோசே வாழ்ந்த நாட்கள்ல அது குறுகி கொண்டே போச்சு. இப்ப சொல்லுவேன், 40 வயசு 50 வயசு தேர்னா ரொம்ப சந்தோஷம். அட்டாக் வருது, ஊருப்பட்ட வியாதி வருது, பலவிதமான ஸ்தோத்திரம் பிரச்சனைகள் வந்து பாதியிலேயே மனுஷன் போய்கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட நாட்களில் நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறபடினால நமக்கு சில காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார்.
அந்த காலம் என்ன என்று ஒரு தேவ பிள்ளை புரிந்தால் அதுக்கேற்றது போல நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். முதல்ல நான் சொல்ல விரும்புகிறேன், ஆதியாகமத்தின் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல வாசிக்கும் போது 21, 23 கொஞ்சம் வாசிக்க கேட்கிறேன். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. 23வது வசனம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். முதல்ல நான் சொல்றேன், இந்த காலம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற காலம். ஆமென். கர்த்தரை ஆராதிக்கிற காலம். அது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற காலம். சபையிலும் கர்த்தரை ஆராதிக்கணும், வீட்டிலும் ஜபக்கூட்டங்கள் நடக்கணும், தெருவிலும் ஜபக்கூட்டங்கள் நடக்கணும். எந்தெந்த இடத்திலெல்லாம் கர்த்தரை உயர்த்த முடியுமோ அந்தந்த இடத்திலெல்லாம் கர்த்தரை உயர்த்துகிற ஒரு காலம்தான் இது. இன்னைக்கு அரசாங்கம் அதற்கு பல ஸ்ட்ரிக்டான ஆர்டர் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அங்கே செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இந்த காலம் சுவிசேஷம் அறிவித்து ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் நம்ம தெரு தெருவாக போய் கர்த்தருடைய அன்பை சொல்லக்கூடிய, ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஆராதனை ஒருவரும் ஒருபோதும் ஒரு நிறைவாய் பார்க்காம, ஒரு குறைவாய் பார்க்காதபடி ஆண்டவர் உங்களை வழி நடத்துவாராக. இன்றைக்கு நம்முடைய ஆராதனை, நம்ம ஆராதிக்கிற ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். அதனால தான் நம்ம வர்ஷிப் டைம் என்று சொல்லுகிறது கொஞ்சம் கூட்டினாலும் அதுல ஒரு விடுதலை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமென், ஆமென். ஆராதனை என்று சொல்லும்போது நீங்க கர்த்தரோடு கூட பேசுறீங்க. செய்தி என்று சொல்லும்போது கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இதுதான் வித்தியாசம். ரெண்டு காரியங்கள் நடக்கணும். ஒரு தேவனுடைய ஆலயத்துல ஆராதிக்கும் போது நீங்க கர்த்தரோடு கூட பேசுறீங்க. தேவனுடைய வார்த்தை நீங்க கேட்கும் போது கர்த்தர் உங்க கூட பேசுறார். நீங்க கர்த்தரோடு கூட மட்டும் பேசி நீங்க கர்த்தர் உங்களோடு கூட பேசாம இருந்தா அது வெறுமையாய் போய்விடும். இந்த ரெண்டு காரியங்கள் உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியத்துவப்படுத்தணும். ஒண்ணு, நீங்க கர்த்தரோடு கூட பேசணும். ரெண்டு, கர்த்தர் உங்களோடு கூட பேசணும். அப்ப முதல்ல எது வேணும்? நீங்க கர்த்தரோடு கூட பேசணும். சபையில வரும்போது மட்டும் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறது அல்ல ஜெபம். தேவனுடைய பிள்ளைகள் வீட்டில் இருக்கும் போதும், தனிமையில நேரம் கிடைக்கும் போதும், எங்கே போனாலும் எந்த இடத்துல வாய்ப்புகள் கிடைக்கிறதோ, அதனுடைய அர்த்தம் கர்த்தர் தெளிவா சொல்லி இருக்கிறாரு. பன்றிகள் மத்தியில கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது? முத்துக்களை போகக்கூடாது. கண்ட இடத்துல ரட்சிக்கப்படாதவர்கள் இடத்துல போய் நீங்க கை தட்டி ஆராதிச்சு அவங்களை கிண்டல் பண்ணுவான். எந்த இடத்துல ஆராதிக்கணுமோ, எந்த இடத்துல அந்நிய பாஷை பேசணுமோ, எந்த இடத்துல கர்த்தரை உயர்த்தணுமோ அந்த இடத்துல செய்யணும். கர்த்தருடைய நாமம் வீணாய் சொல்லாது இருப்பார்களாக என்று வேதம் சொல்லுகிறது. வீணான இடத்துல கொண்டு போய் உங்க முத்துக்களை போட்டு அது பலன் இருக்காது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க தேவனை ஆராதிக்கும் போது நீங்க கர்த்தரிடத்துல பேசுறீங்க. கர்த்தருடைய வார்த்தை பேசும்போது உங்க கூட கர்த்தர் பேசுறார். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், 1 மணி நேரம், 3/4 மணி நேரம், அரை மணி நேரம் பேசினாலும் ஏதோ ஒரு வார்த்தை உங்க இருதயத்தின் ஆழத்தை தொடும். அந்த வார்த்தை தான் கர்த்தர் பேசுகிற வார்த்தை. அது நான் ஏற்கனவே சொன்னேன். ரேமா என்ற வார்த்தை கர்த்தர் நேரடியாக உங்களோடு கூட பேசுகிறார். அந்த வார்த்தை தான் தேவனை ஆராதிக்கும் போது நமக்கு கிடைக்கிற வார்த்தை. எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க? இந்த கால வேளையில உம்முடைய தாசன் மூலமாய் எனக்கு கர்த்தர் தேவையான வார்த்தை தரணும்னு ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்களோ, அவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. அதனால தேவனை ஆராதிக்கிறதுக்குரிய காலம், தேவனை ஆராதிக்கிறதுல ஒருபோதும் பஞ்சம் குறைபாடுகள் பார்க்க கூடாது. அதுல எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு அந்த குறை, இந்த குறை, அங்க ஃபங்க்ஷன், இங்க ஃபங்க்ஷன், இதெல்லாம் நம்ம கர்த்தரிடத்துல சொல்லவே கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆனா நீ ஆலயத்தில் இருக்கணும். உங்களுக்கு முன்பாக கர்த்தர் வந்து இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீங்க வருகிறது முன்பாகவே கர்த்தர் இங்க உலாவி கொண்டிருக்கிறார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சாலமோனுடைய மண்டபத்துல கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறதுனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, சாலமோனுடைய ஆலயத்துல மகிமை இருந்தது போல ஆசாரியர்கள் நிற்க கூடாதபடி ஒரு மகிமையின் ஷெக்கனா இறங்கி வந்தது அந்த மண்டபத்துல. அந்த மண்டபத்துல கர்த்தர் உலாவி கொண்டிருந்தது உண்மையானால் இன்றைக்கு கால வேளையில இந்த ஆலயத்துல கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தருடைய தொடுதல் எனக்கு ஏற்பட்டது? நான் இன்னைக்கு ஆவியினாலே
ஏவப்பட்டதுனால உங்க வியாதிகளுக்காக ஜெபித்தேன். ஆண்டவர் எனக்கு ஏவதனால நிறைய பேர் கர்த்தர் சுகம் கொடுத்திருக்கிறார். உடனே நீங்க ஃபீல் பண்ணலாம்னாலும் அடுத்த நாட்களில் நீங்க பாருங்க, நிறைய பேருக்கு கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். அப்ப ஆலயத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்பதை நீங்கள் ஃபீல் பண்ணணும், நீங்க உணரணும். நீங்க உணரும் போதுதான் ஆண்டவராகிய தேவன் இந்த கால வேளையில உங்களை ஆராதிக்கும் மகிமையுள்ளதாய் மாற்றுகிறார். பைபிள் சொல்லுது, நீங்க ஆராதிக்கும் போது நறுமணம் உண்டாகிறது, சுகந்த வாசனை. ஹல்லேலூயா. நீங்க பர்ஃபியூம் உபயோகிக்கப்படுகிறீர்களோ இல்லையோ, உங்க ஆராதனை ஒரு நற்கந்தமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அதே நீங்க இன்னைக்கு கர்த்தர் பிரியமுள்ள ஆராதனையாக நீங்க ஆராதிக்கிற ஆராதனை அங்கே பரலோகம் போகும்போது அது நற்கந்தம் உள்ள ஒரு ஆராதனையாய், ஒரு ஸ்தோத்திரம் திவ்ய வாசனை உள்ள ஒரு ஸ்தோத்திரம் மகிமையான ஒரு அனுபவமாய் கர்த்தர் அதை முகர்ந்து பார்க்கிறார். இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற காலம். இரண்டாவது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை கொஞ்சம் படிக்க கேட்கிறேன். அவைகள் தளிர்க்கிறதை நீங்கள் காணும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிகிறீர்கள். எந்த காலம்? துளிர் விடுகிற காலம். இரண்டாவது சொல்லுங்க, இந்த காலம் என்ன காலம் பிரதர்? துளிர் விடுகன்னு சொன்னா பட்டு போனதுதான் துளிர் விடும். ஒருவேளை உங்க வாழ்க்கை இந்த வருஷம் முழுவதும் ரொம்ப வறட்சியா இருந்தீங்க, எந்த ஒரு முன்னேற்றம் நான் பார்க்க முடியல பாஸ்டர், எந்த ஒரு ஆசீர்வாதம் நான் ரிசீவ் பண்ணல, ஜனவரியிலிருந்து இந்த வரைக்கும் நான் தேடி தேடி பார்த்துட்டும் எனக்கும் ஒரு நன்மை கிடைச்சதாக நான் தென்படலை என்று ஒருவேளை நீங்க சொன்னால், இன்றைக்கு கர்த்தர் பதில் சொல்றார். துளிர் விட போகிற ஒரு காலத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. அதற்கு பைபிள் சொல்லுது வசந்த காலம். என்ன காலம்? வசந்த காலத்துல தான் நீங்க துளிர் விட்டுக்கிறதான ஒரு அனுபவம். பட்டு போனவனுடைய வாழ்க்கை பட்டு போன மரமா இருக்கிறத கர்த்தர் பச்சை மரமாய் மாற்றுகிறார். ஆண்டவர் சிலுவைக்கு போகிறது முன்பாக ஒரு வார்த்தை சொன்னார், பட்ட மரத்துக்கே இந்த பாடுனா பச்சை மரமா இருக்கிற உங்களுக்கு எந்த வேதனையா இருக்கும். அப்படி என்று சொன்னால் கர்த்தர் இந்த கால வேளையில பட்டு போன நம்முடைய வாழ்க்கை மறுபடியும் குளிர்ந்து புது பூ பூத்து காய் காய்த்து கனி தருகிற ஒரு மாசமாக கர்த்தர் இந்த வருஷத்தை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. பட்டு போன உங்க வாழ்க்கை, பட்டு போன உங்க நிலைமைய, ஸ்தோத்திரம் கீழே விழுந்த உங்களை நிலைமைய கர்த்தர் எடுத்து நிக்க வச்சு மறுபடியும் எரு போட்டு மறுபடியும் அது ஒளிர பண்ணி மறுபடியும் அது பலன் கொடுக்கத்தக்கதான ஒரு துளிர் விடுகிற வருஷமாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் அல்ல, பைபிள் சொல்றதை நீங்க கவனிங்க. 12 கோல் இருந்தது. எந்த கோல் துளிர்த்தது? அப்போ எல்லா கோலும் அந்த பகுதியில வச்சாங்க, கர்த்தருடைய சமூகத்துல வச்சாங்க. ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. இன்னைக்கு நீங்கள் ஒவ்வொரு ஆரோனாய் மாறணும், துளிர் விடுகிற குடும்பமாய் மாறணும். இப்படி இருந்த குடும்பம் பாரு இன்னைக்கு எப்படி இருக்காங்க. புறஜாதிகள் உங்களை பற்றி, மற்றவர்கள் உங்களை பற்றி, சொந்த பந்தங்கள் உங்களை பற்றி சொல்லணும். என்ன அவர் எப்படியோ இருந்தாங்க, இவங்க இன்னைக்கு நல்ல வீட்டு வாசல்ல உட்கார வச்சிருக்கிறாங்க, நல்ல நிலையில வச்சிருக்கிறாங்க, நல்ல ஆசீர்வாதத்தோடு கூட வச்சிருக்கிறாங்க அப்படின்னு மற்றவர்கள் உங்களை புகழ்ச்சியா எண்ணக்கூடிய அளவில் உங்களை கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 58:8 சொல்லுகிறது. நீங்க அதெல்லாம் உங்களுக்கு மனப்பாடமான வசனம். என்ன சொல்லுகிறது? அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். துளிர் விடுகிறதற்கு இந்த வருஷத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். ஏன் இந்த வருஷத்தின் கடைசியில நான் இது சொல்லுகிறேன் என்று சொன்னா, அடுத்த வருஷம் நீங்க போகும்போது இதெல்லாம் நீங்க ரிசீவ் பண்ணி தான் போகணும். என்ன? எனக்கு கர்த்தர் துளிர் விடுகிற வருஷமாக கர்த்தர் மாற்ற போறாரு. துளிர் விடுகிற அனுபவத்தோடு கூட கர்த்தர் என்னை நடத்த போறாரு. துளிர் விடுகிற ஒரு மகிமையோடு கூட கர்த்தர் என்னை வச்சிருக்க போறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? உன் சுக வாழ்வு அப்படின்னு சொன்னா நீங்க நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புறார். சூழ்நிலைகள் எப்போதும் அறிந்து கொள்ளுங்க. ஒரு தேவ பிள்ளையை பொறுத்த வரைக்கும் அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் மாறணும். யார் எப்படியோ இருக்கட்டும், கர்த்தர் அவங்கள நல்லா வச்சிருப்பாரு அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்தா அவங்க நாமே நல்லா இருப்போம்.
மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சாலே போதும், நம்ம நல்லா இருப்போம். பிரைஸலோ பிரைஸலோ. அடுத்த விட்டு அப்படியே போகட்டும்னு நினைக்கிறவங்க நம்ம நல்லா இருக்க முடியாது. மற்றவங்க மேலே நம்ம பொறாமை, அந்த ஸ்தோத்திரம், அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் கொண்டு இருந்தா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஸ்தோத்திரம் ஆப்போசிட்டை நம்ம நினைக்கவே முடியாது. ஆனால் அடுத்தவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சா ஆட்டோமேட்டிக்காக உங்களை கர்த்தர் நல்லா வச்சிருப்பாரு. உங்க சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். இந்த வருஷம் முடியும் போது நீங்க சொல்லணும், 2025 என்னுடைய வாழ்க்கை துளிர்ந்து ஒரு பெரிய மரமாக, ஒரு கனி தருகிற செடியாக, கொடியாக என்னை மாற்றி அநேகருக்கு ஒரு பிளெஸிங் ஆக கர்த்தர் மாற்றணும் அப்படின்னு ஒரு நினைவோடு கூட இருக்கணும். மூணாவது, சங்கீதத்தின் புஸ்தகம் 102ஆம் சங்கீதம் அதனுடைய 13வது வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை கொஞ்சம் படிங்க. தேவரீர் எழுந்தருளி, தேவரீர் எழுந்தருளி, சீயோனுக்கு இறங்குவீர், சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும், அதற்கு தயை செய்யும் காலம் வந்தது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்றாரு? தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். சீயோன் என்ன யாரு? சத்தமா சொல்லுங்க. சீயோன் என்ற வார்த்தை ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு குறிப்பிட்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்லும்போது இப்படியாய் சொல்றாரு, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்புவார்கள். அப்ப சீயோன் என்று சொன்னா ரட்சிக்கப்பட்ட ஜனம், ரட்சிக்கப்பட்ட ஜனம் தங்கி இருக்கிற இடம். சியோன் வாசிகளா இருக்கிறீங்க, சியோன் சஞ்சாரியா இருக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம இப்ப போகிற பாதை சியோனுக்கு நேராக போய்கொண்டு இருக்கிறோம். பைபிள் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். அப்ப கர்த்தர் சியோனை கட்டுகிற ஒரு வேலை முடிச்ச உடனே கர்த்தர் தம்முடைய மகிமையில வெளிப்படுவார். இன்றைக்கு இந்த கால வேளையில கர்த்தர் சொல்றாரு, உனக்கு தயை செய்கிற காலம். ஆமென் சொல்லுங்க. யாரும் உன்னை கண்டுக்கல, யாரும் எனக்கு ஒரு இரக்கம் காமிக்கல, யாரும் உனக்கு ஸ்தோத்திரம் உன்னை விசாரிக்க வரல, உன்னை ஸ்தோத்திரம் பராமரிக்க வரல, உனக்கு ஒரு ஒரு ஆறுதல் சொல்ல வரல அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு நல்ல சமரியன் வந்திருக்கிறார் என்று விசுவாசிங்க. நல்ல சமரியன் 2 பேரும் போயிட்டாங்க, ஆசாரியனும் போயிட்டாங்க, லேவியனும் போயிட்டாங்க. ஆனா நல்ல சமாரியன் அவனை பார்த்து குற்றுயிராய் கடந்த, மரணத்துக்கு நெருங்கி கொண்டிருக்கிற அவனை பார்த்து எடுத்து அவனுடைய காயத்தை கட்டி சத்திரத்தில் கொண்டு வந்து சேர்த்து அவன் மேல தயை உண்டாகி அந்த தயை நிமித்தமாய் அவனை பிழைப்பு கொடுத்து அவனுக்கு வாழ்வு கொடுத்து அவனை மறுபடியுமாக கர்த்தர் உருவாக்கி எடுத்தது போல உங்களையும் என்னையும் கர்த்தர் அந்த தயவை நம்ம மேல உண்டு பண்ணுவாராக. கர்த்தர் தயை செய்கிற காலம் வந்தது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எப்போதும் அறிந்து கொள்ளணும். அந்த ஸ்தோத்திரம் யாத்ரியாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 19வது வசனம் நீங்க படிச்சீங்கன்னா இப்படியாய் சொல்லுகிறது, அதற்கு அவர் என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேன், எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தம் வச்சிருக்கிறேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், அவனுக்கு கிருபையாயிருந்தேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தம் வச்சிருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகளை எவருக்கு தயை செய்யணுமோ அவங்களுக்கு கர்த்தர் தயை செய்ய போறார். தயை செய்தால் என்ன நடக்கும்னு கூட நான் நெகமியாவின் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை எடுத்து 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, படிக்க கேட்கிறேன். கடைசி வார்த்தை, கடைசி பாகம். உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். செல்வமாய் வாழுகிற. அப்ப செல்வமாய் வாழுகிறதுக்கு என்ன தேவை? சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய தயவு இருந்தாதான் நமக்கு செல்வம் உண்டாகும். கர்த்தருடைய தயவு இருந்தாதான் நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகும். அப்ப தேவ தயவு தான் என்னை என்னவாய் மாற்றுகிறது? செல்வந்தனாய் மாற்றுகிறது. நான் எப்போதும் சொல்லுவேன், எதுக்கு நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்? எதுக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறார்? நம்ம மனைவி, நம்முடைய பிள்ளைகள் நல்லா படித்து ஒரு நல்ல உயர்ந்த பதவியில் போய் நல்ல சம்பளம் வாங்கி நம்ம நல்லா இருக்கணும், நம்ம வீடு நல்லா இருக்கணும், நமக்கு காரு வாங்கணும், எல்லாம் வாங்கணும். எல்லாம் வாங்கி கொண்டு இருக்கும்போதே எதற்கு நம்மை ஆசீர்வதிச்சார்னு நம்ம சொல்லணும். என்னத்துக்காக? நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் ஏழை எளிய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அதனால தான் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்து
உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். அவன் ஆசீர்வாதத்தின் மேலே நோக்கமாய் இருக்கவில்லை, அவனை அழைத்த கர்த்தர் மேல் அவன் நோக்கமாய் இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போக வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது நீ கர்த்தரை தேடு, அப்போது இதெல்லாம் உனக்கு கூட வரும். அப்ப தயவு செய்கிற ஒரு காலம் என்று சொன்னா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்க ஐஸ்வர்யவனாய் மாறுகிறதுக்கு கர்த்தருடைய தயவு தேவை. நீங்க நல்லா இருக்கிறதுக்கு கர்த்தருடைய தயவு தேவை. ஆண்டவர் உங்க மேல தயவு வச்சிருக்கிறார் என்பதை எப்போது உணரணும். என் மேல கர்த்தர் இரக்கம் வச்சிருக்கிறார், அதனால தான் நான் நிற்கிறேன். அதனால தான் நான் அந்த வார்த்தைக்கு சொல்ற ஒரு மறு வார்த்தை என்று சொன்னா கிருபை. கிருபையா தான் நான் நிற்கிறேன். சொல்ல முடியுமா உங்களுக்கு? நான் என் பலத்தில் நிற்கிறேன்னா கிருபையில் நிற்கிறீங்களா? சத்தமா சொல்லணும். எங்க வாய் திறந்து சொல்லும் போது சாத்தான் வெட்கப்பட்டு போயிடுவான். ஹல்லேலூயா. நீங்க நிக்கிறதே கிருபையினால தான் நிக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் அதை அறிந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, எவ்வளவு நல்ல திறமையா இருந்தான் நெபுக்கத்நேச்சர் ராஜா. நெபுக்கத்நேச்சர் ராஜா நிற்கும் போதே அவனுடைய இடுப்புகள் எல்லாம் ஆற ஆரம்பிச்சது. அவன் மனுஷனை போல இருந்த அவனை புல்லை போல மிருகங்களை போல அவனை 4 காலில் நடக்க ஆரம்பித்தான். பாருங்க நிலைமை எப்படி போகுதுன்னு. அப்ப தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய தயவு நமக்கு உண்டானா மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை அற்புதமா நடத்துறார். அந்த தயவு எப்போதும் கர்த்தரிடந்து கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் என் மேல படணும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய பார்வை என் மேல படணும். மனுஷ பார்வை போட்டா என்ன சொல்லுவான்? மனுஷனுடைய பார்வை ரொம்ப, அதான் பைபிள் சொல்லுது, 1 கண்ணு. அந்த கண்ணு பாரு என்ன கண்ணுன்னு எனக்கு தெரியாது, அது ஒரு பயங்கரமான கண்ணு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்க எங்க ஊர் சைடு இந்த ஒரு சரணாலயம் இருக்கு. என்ன சரணாலயம்? முதுமலை சரணாலயம். கேட்டிருக்கீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய சரணாலயம். எல்லா விலங்குகளும் அதுக்குள்ள இருக்கு. சிங்கம், புலி, கரடி. சிங்கம் மட்டும் இல்லை, புலி, கரடி, அனைத்து விலங்குகளும் அங்கே இருக்கு. யானை எக்கச்சக்கமா இருக்கு. பகல்ல யானை போறதை பார்க்கலாம். அவ்வளவு அடர்த்தி நிறைந்த காடு. அந்த காட்டில் தான் அத்தனை விலங்குகளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனா அந்த காட்டுக்குள்ள அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க விறகு பெருக்க போவாங்க. அத்தனை விலங்குகள் நடந்த பாதை எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா மனுஷன் நடந்த பாதை மட்டும் தெரியும். மனுஷன் ஒரு 4 தடவை ஒரு வழியை நடந்த அந்த புல்ல என்ன செய்யுமா? அப்ப கால் எப்படிப்பட்ட காலு? யானை காலு பட்டாலே அது மறுபடியும் முளைக்குமா? நம்ம காலு பட்டா? அப்ப நினைச்சு பாருங்களேன், எவ்வளவு கொடூரமானவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீதிமானுடைய பாதைகள் நடுப்பகல் போல. நீங்க நடக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள நீங்க கால் வச்சீங்கன்னா ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும். ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னார், ஒரு வீட்டுக்கு போகும்போது நீங்க என்ன செய்யுங்க? சமாதானம் கூறுங்க. அந்த சமாதான காரணர் அங்க இருந்து அந்த சமாதானம் அங்க தங்கும். இல்லைன்னா உங்க காலு தூசி தட்டி போட்டுட்டு. அப்ப காலு ரொம்ப முக்கியம் பிரதர். நம்முடைய கால் பாதங்கள் படுகிற இடம் பட்டு போகிறது. நம்ம கால் பாதங்களை மற்றவர்களுக்கு காட்டி கொடுக்கிறது. எத்தனையோ விலங்குகள் காட்டில் இருக்கிறது, ஆனால் அதனுடைய வழித்தடங்கள் ஒன்றும் நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா மனுஷன் போகிற வழித்தடங்கள் ஏன் தனியா காட்டி கொடுக்கன்னு சொன்னா, அவனுடைய கால் பாதங்கள் அவ்வளவு எஃபெக்டான ஒரு காரியம். அப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு செல்லும் போது அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா எல்லாம் நம்மால உண்டாகும். நம்ம வீட்டுக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அந்த வீட்டுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர்களாயே தவிர அந்த வீட்டுக்கு சண்டை, சச்சரவு, போராட்டங்கள் கோல் மூட்டுகிறதாக நம்ம ஒரு வீட்டுக்கு என்ன செய்யக்கூடாது. சத்தமா சொல்லுங்க. ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு வீட்டுக்கு நீங்க போனா அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். வந்தாங்க, 1/2 மணி நேரம் இருந்தாங்க, பேசினாங்க, நல்லா ஜெபிச்சாங்க, போயிட்டாங்க. அவங்க போனதுல இருந்து எங்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு சமாதானம் இல்ல. இந்த அம்மா வந்தாங்க, வீட்டுக்கு பக்கு பக்குன்னு இருக்குன்னு. என்ன பக்கு பக்கு? என்ன ஆற்று ரொம்ப பதட்டமா இருக்கு. அடுத்தது என்ன பாம்பு வெடிக்குதோ எனக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க ஒரு வீட்டுக்கு போனா உங்க கால் பாதங்கள் பட்ட வீடு என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்களேன். கால் பாதங்கள் பட்ட இடம்
அது ஆசீர்வாதமாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், அந்த தயவு செய்கிற காலத்தில் நீங்களும் நானும் வந்திருக்கிறீங்க. 5வதாக எபிரேயர் எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கு ஏற்ற சடங்குகளுமே அல்லாமல் சீர்திருத்துகிற காலம். சீர்திருத்தவாதி யாரு சொல்லுவோம்? நம்ம சீர்திருத்தவாதின்னு யாரை சொல்லுவோம்? சொல்லுங்க. நம்ம தமிழ்நாட்டில் பெரியார் மண்ணுன்னு எல்லாம் சொல்றோம்ல, பெரியார் சொல்றாரு சீர்திருத்தவாதி. எது? ஜனங்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கிறது. தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களே ஜனங்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுப்பார்கள். ஆனால் தேவன் இருக்கிறார் என்று வெளிப்படுத்துகிறவர்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு தெளிவா வச்சிருப்பார். பிரைஸ் தி லார்ட். வயசு குறைவா இருந்தாலும் எப்படி இருக்கணும்? தெளிவா இருக்கணும். ஆமென். நல்ல தெளிவுள்ளவர்களாய் மாறணும். ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்கணும்? சீர்திருத்தப்பட்டவர்களாய் மாறணும். சீர்திருத்த அனுபவத்தில் நம்ம மாறணும். ஆண்டவர் சொல்லும்போது ஆமோஸின் புஸ்தகம் அதனுடைய 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றார் கவனிங்க. 9:12. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைப்பித்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி. என்னதப்போ சீர்படுத்தணும்னு என்ன ஆயிருச்சு? நல்ல சொல்லுங்க. இப்ப சீர்படுத்துகிற காலம்னு சொன்னா என்ன காலம்? ஏதோ ஒண்ணு உங்க வாழ்க்கையில பழுதாய் போய்விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்துல நீங்க பழுதா இருந்தீங்களோ அதை கர்த்தர் இன்னைக்கு சீர்படுத்துகிற ஒரு காலம். ஆமே. பழுதாய் போச்சுன்னு என்ன அர்த்தம்? தூக்கி போட்டுட்டு இன்னொரு வண்டி வாகனத்துக்கு ஏதோ ஒன்று பழுதாய் போச்சுன்னா உடனே இன்னொரு அதனுடைய ஏற்ற பொருள் இன்னொன்று வாங்கி போடணும். அதை என்ன செய்யாது? திரும்ப நம்ம கையில் கொடுத்துருவோம். அந்த மெக்கானிக் நம்ம கையில் கொடுத்ததா சார் பழைய பொருள் புதுசாக வாங்கி போட்டாச்சு. ஆனால் ஆண்டவர் அப்படி நினைக்கவே இல்லை. சீர்படுத்துகிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, பழசாய் போச்சு இனி யூஸ்லெஸ்ஸான தூக்கி போட்டதை மறுபடியும் எடுத்து கர்த்தர் புதுப்பிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. போயிட்டாங்க யூஸ்லெஸ் என்று சொன்னவங்க அதே பொருளை கர்த்தர் மறுபடியும் எடுத்து, இவன் உடைக்கப்பட்ட பாத்திரம், இவன் உபயோகமற்ற பாத்திரம், இவன் கனமீனமான பாத்திரம், அது எங்கிட்ட கொடு, நான் சீர்படுத்துவேன் கர்த்தர் சொல்றாரு. அதான் இந்த மாசம், அதான் இந்த வருஷம், அதான் இந்த காலம், உங்களை சீர்படுத்துகிற காலம். மற்றவர்கள் உதறி தள்ளிவிட்டதை, மற்றவர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்ட உங்களை, மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு கேலி கூத்தாய் இருந்த உங்களை, மற்றவர்களுக்கு முன்பாக அசட்ட பண்ண உங்களை கர்த்தர் திரும்ப கையில் எடுத்தார். ஆண்டவர் சொன்னார், நான் ஒரு பாத்திரமா வரையணும்னு நினைச்சேன், அது நடக்கல, பரவாயில்லை, அது போயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு. ஆனா கொயவன் கையில கொடுத்து வேறொரு பாத்திரமாக, சத்தமா சொல்லுங்க ஆமே, பழுது போன என்ன கர்த்தர் மறுபடியுமாய் சீர்படுத்த விரும்புறார் என்று சொன்னா எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சீர்பட்டு ஸ்தோத்திரம் பட்டு போன ஸ்தோத்திரம் யாருக்கும் வேண்டாத யூஸ்லெஸ் ஆகியிருந்த நம்ம கர்த்தர் மறுபடியும் கர்த்தர் கரத்தில் எடுத்து, பரவாயில்லை, அவன் மறுபடியும் நான் உருப்படுத்தி சீர்படுத்தி அவனை, பைபிள் சொல்லுது பாருங்க, பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை பார்த்து சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எஸ், சீர்படுத்துகிற ஒரு காலத்துல நம்ம இருக்கிறோம். உபயோகமற்ற பாத்திரமாயிருந்தேன், ஒன்றுக்கும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவனாயிருந்தேன், யாருக்கும் எந்த நன்மையும் என்னால செய்ய முடியாது, உபயோகமற்ற ஓரங்கட்டப்பட்டிருந்த என்ன அந்த இடத்துல கர்த்தர் ஒரு கல்யாணத்துல கற்சாடி வெளியில கால் கழுவப்பட்டிருக்கிற அந்த பாத்திரம் என்னைக்கு கல்யாண வீட்டுக்கு நடுவில் வந்ததோ அதே போல கர்த்தருடைய ஆலயத்தின் நடுவில் கர்த்தர் உங்களை உட்கார வச்சிருக்கிறார்.
ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் அதை நினைக்கிறீங்க? எங்கேயோ இருந்த என்ன, எங்கேயோ ஏதோ சேற்றில கிடந்த என்ன கர்த்தர் தூக்கி எடுத்தார். ஏதோ பாழாய் போன தூக்கி தள்ளி உதறி தள்ளின இடத்திலிருந்து பரவாயில்ல இன்னும் படைச்சிருன்னு சொல்லி கர்த்தரனை எடுத்து ஆண்டவர் ரத்தத்துல கிடந்த என்ன படைச்சிரு, பிடித்துக்கொள், துப்புனால் கழுவி சுத்தப்படுத்தி மறுபடியும் கர்த்தர் கையில வச்சு நீ நல்லா இரு, நீ படைச்சுக்கோ, நீ முன்னேறுவாய், நீ உயர்வாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் தம்முடைய கரங்களில வச்சிருக்கிறார். பழுதுபட்ட போன என்ன, பழுதாய் போன என்ன கர்த்தர் உருப்படியாய் மறுபடியும் பயன்படுத்துகிறார் என்று சொன்னா எவ்வளவு கிருபை. பிரைஸ் தி லார்ட். சீர்படுத்துகிற காலம். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் புரிஞ்சுக்கணும், நான் நிற்கிறத கர்த்தர் என்னை சீர்படுத்தி வச்சிருக்கிறார். நான் பண்ற சேஷ்டை, நான் பண்ற பேச்சு, நான் சொல்ற வார்த்தை, நான் சொல்ற என்னுடைய சிந்தனை எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா எவ்வளவு குற்றவாளிகள் என்பது நமக்கு காட்டி கொடுக்கும், எவ்வளவு குறைவுள்ளவர்கள் என்று நமக்கு காட்டி கொடுக்கும். நம்ம அது சிந்திக்கிறது உண்டா? நம்ம சிந்திக்கிறது இல்லை. நான் சொல்றதா எல்லாம் ரைட், நான் சொல்றதா எல்லாம் சரி என்று நம்ம மார்த்தட்டிட்டு இருப்போம். ஆனா கர்த்தர் சொல்றான், இந்தந்த இடத்துல நீ பழுதுபட்டு போனாய். பழுதாய் போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் கர்த்தர் கட்டி எழுப்பி நிக்க வைக்க போறாரு. கரங்களை தட்டி சொல்லுங்க, எஸ், ஆண்டவர் இன்னைக்கு பழுதாய் போனதை கர்த்தர் சீர்படுத்தி நிக்க வைக்க போறாரு. ஹல்லேலூயா. நான் இன்னர் ஹீலிங்கும் சொல்றேன், உள்ளான விடுதலையும் சொல்றேன், ஆத்மாவில விடுதலையும் சொல்றேன். நீங்க இன்னைக்கு ரெண்டு நிலையில விடுதலை பெறணும். உள்ளான பலவீனத்தையும் கர்த்தர் சுகப்படுத்துகிறாரு, வெளிப்பிரகாரமான ஆவிக்குரிய வாழ்க்கையும் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போறாரு. நான் யார் என்று நீங்க நல்லா புரிஞ்சா அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸிங், அதுதான் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். அடுத்தது ஒரு வாசனம், வெளிப்படுத்தல் விசேஷம் 11ஆம் அதிகாரம் 18வது வசனம். படுங்க, வாசிக்க கேட்போமா? ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும், மரித்தோர் நியாய தீர்ப்படைந்ததற்கும், தீர்க்க தரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கு பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி. ஒரு காலம் என்ன வந்தது? சிறியோரும் பெரியோரும். அப்புறம் பலன் அளிக்கிறதற்கு இல்ல, அதுக்கு முன்னாடி சொல்லுங்க. ஜாதிகள் கோபித்தார்கள், இல்ல, அதுக்கு தாண்டி கெடுக்கிறதற்கும், என்னது? கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் என்ன வந்தது? அப்ப என்ன அர்த்தம்? உங்களை யார் கெடுக்கணும்னு நினைச்சாங்க அவங்க கெட்டு போயிட்டாங்க. ஆமே. உங்களை யார் உதறி தள்ளணும்னு நினைச்சாங்க அவங்க உதறிட்டாங்க. யார் உங்களுக்கு விரோதமாக சூழ்ச்சிகள் செய்தார்களோ அவர்களே இல்லாம போயிட்டாங்க. பலன் அளிக்கிற காலம். அது கொஞ்சம் நடுவில் இருக்கிற வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்தவர்களுக்கும் சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிற காலம். என்ன காலம்? யாருக்கு? 4 காரியம் அங்க சொல்லி இருக்கு. 4 காரியங்கள் சொல்லுங்க. தீர்க்கதரிசி, ஊழியக்காரர், பரிசுத்தவான்கள், தேவனுடைய நாமத்திற்கு பயபக்தியாய் இருந்தவர்களுக்கு பலன் கொடுக்கிற நாளாம். அப்ப பாஸ்டர்ஸ், விசுவாசிகள், பரிசுத்தவான்கள் நீங்க தான். பரிசுத்தவான்களுக்கும் பலன் கொடுக்கிற மாசம், பதில் கொடுக்கிற மாசம். எத்தனை பேருக்கு கேள்விக்கு பதில் இல்லாம இருக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் இந்த மாசத்துல விடுதலை கொடுக்க போறார். பதில் கொடுக்கிற மாசம், பலன் கொடுக்கிற மாசம். ஆண்டோடைய சமூகத்துல சொல்லி ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கும் பலன் கொண்டு. அப்படின்னா நீங்க தேவ சமூகத்துல என்னென்ன காரியம் செய்தீர்களோ அதற்கெல்லாம் என்ன உண்டு? சத்தமா சொல்லுங்க. நீங்க என்ன செஞ்சாலும் அது கர்த்தருடைய நாமத்துக்கு செஞ்சு பாருங்க. கர்த்தர் நிச்சயமா நமக்கு பலன் தருவார். நிச்சயமா நமக்கு பலன் தருகிற ஒரு மாசமாக கர்த்தர் நம்மை வச்சிருக்கிறார். அடுத்ததாக 7வது எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 14வது வசனம்.
நீ இந்த காலத்திலே நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். இந்த காலம் எந்த காலம்? செயல்படுகிற காலம். என்ன காலம் பிரதர்? சத்தமா சொல்லுங்க. ஒரு பொருள் நம்ம வீட்டில் இருக்கு, அது செயல்படாம வச்சிருந்தா என்ன ஆகும்? சத்தமா சொல்லுங்க. நீங்க ஆவிக்குரியவர்களா இருக்கிற நீங்க செயல்படாம இருந்தா என்ன ஆகும்? சொல்லுங்க. பயன்படாம இருந்துச்சுன்னா, செயல்படாம போயிருச்சுன்னா, காரு கூட புதுசா இருக்கட்டும், யூஸ் பண்ணாம இருந்தா அது கெட்டு போயிடும். இதே போல நீங்க செயல்படுத்தும் போதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். ஆமென். இது என்ன காலம்? இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும். நீங்க செயல்படலன்னா வேற ஒருத்தரை செயல்பட வச்சிருவார். ஆண்டவர் எப்போதும் நான் தான் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் ஒருபோதும் ஒருத்தரை கூப்பிடல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு விசுவாசி ஆகட்டும், பாஸ்டர் ஆகட்டும், என்னால தான் இந்த சபை எங்குதுன்னு நான் சொன்ன நான் தான் ஒரு புத்தியீனமான மனுஷன். இதே போல விசுவாசிகள் என்னால தான் இந்த சபை போகுது அப்படின்னு நீங்க நினைச்சா நீங்களும் யாரு? நீங்க புத்தி உள்ளவர்கள் தான். புத்தியீனமா பேசக்கூடாதுன்றீங்களா? எத்தனை காரியங்கள் நீங்க நினைச்சு பாருங்க. எத்தனை காரியங்கள் நினைச்சு பாருங்க. நல்ல ராஜ வம்சத்தில் சேர்ந்தவன் தான் சவுல். அவனுக்கு படிப்பு இருக்கு. அவன் ஸ்தோத்திரம் நல்ல கோத்திரத்தில் கீசனுடைய குமாரன் என்று சொன்னால் கீசுக்கு என்ன வேலை? பெரிய ஐஸ்வர்யவான். யோபை போல அந்த காலத்தில் அவன் பெரிய குடும்பத்தை சார்ந்தவன். அவன் கழுதை தேடி போனான். அவனுக்கு ஒரு ராஜ பதவி கிடைச்சது. உண்மையானால் தேவ பிள்ளையே, ஆட்டுக்கு பின்னாடி நடந்த தாவீதை கர்த்தர் அதே பதவியில கண்டவர் உட்கார வச்சார். ஆமே. அப்போ ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம் பேக்ரவுண்டை வச்சல்ல. எங்க தாத்தா ஜமீன்தார் இருந்தார், நானும் ஜமீன்தாரா இருக்கிறேன். யாருக்கு யூஸ்? யாருக்குமே உபயோகம் இல்லை. நீங்க செயல்படும் போது என்ன அறிந்து கொள்ளணும்? நான் மற்றவர்களுக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பிளஸிங்காய் மாறணும். அல்லேலூயா. அதற்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. கவர்மெண்ட் ஸ்தோத்திரம் வேலை செய்யறவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஒரு டைம் வச்சிருக்கிறாங்க. எத்தனை டைம்? என்ன டைம்? 60 வயசு. 60 வயசுல என்ன செய்யணும்? நான் இந்த சீட்ல தான் உட்காருவேன். நீங்க போய் உட்காருவீங்களா? வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்களா? விரட்டி அனுப்பிச்சிருவாங்க. விரட்டி அனுப்பிச்சிருவாங்க. பிரைஸ் ஹலோ, பிரைஸ் ஹலோ. என்னுடைய அப்பா போலீஸ் ஆஃபீஸராக இருந்ததுனால அவர் சொல்லுவார், ஒரு போலீஸ், ஒரு இராணுவ ஆர்மி ஆகட்டும், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகட்டும், அவங்க வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது அவனுக்கு 12 ஃபைல் இருக்கான். 12 ஃபைல். மற்ற அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது, அவர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ இவர் எங்கே அந்த டியூட்டி ஜாயின் பண்ணுறாரோ அந்த இடத்திலிருந்து எங்கெல்லாம் அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாரோ, அப்பா இந்தியா முழுவதும் அந்த அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பல டிபார்ட்மெண்ட்டில் இருந்ததுனால காஷ்மீரில் இருந்து மணிப்பூர் வரைக்கும் அங்கே நிறைய இடங்களில் அவர் அந்த சேவை செய்து இருக்கிறார். அப்போ சொல்லுவார், அவர் எங்கே அவர் போகிறாரோ அவருடைய கவர்மெண்ட் ஃபைலும் அதே ஆஃபீஸில் போய் சேரும். அவருடைய தலைமைத்துவத்தில் அவர் செய்கிற டிபார்ட்மெண்ட்டில் போய் நிற்குமா. அவர் செய்த நல்ல சேவைகள், விருதுகள், அவர் செய்த நல்ல டியூட்டி, நல்ல சுபாவம், நல்ல கேரக்டர், நல்ல காரியங்கள், அவங்க பிஎஃப் ஜிஎஃப் எல்லாத்துக்கும் அவர் எடுத்த லீவு, இப்படி பல ஃபைல் இருக்குமா. இந்தியன் அரசாங்கத்துக்கு வேலை செய்கிற ஒருவனுக்கு இந்தியன் அரசாங்கம் 12 ஃபைல் ப்ரிப்பேர் பண்ணி அவன் ரிட்டையர்ட் ஆகும்போது இந்த மகனேன்னு சொல்லிட்டு ஒரு லம்சம் அமௌண்ட் அவன் கையில் கொடுத்து கனப்படுத்துகிற ஒரு உலகமே இந்த உலகமாய் இருந்தா, நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஏதாவது செய்தால் அதற்குட பிரதிபலன் ஆண்டவர் சொல்றாரு, தானியேலே நீ போய்கொண்டிரு, காலத்தின் முடிவில் உன் சுதந்திர வீதத்திற்காய் நீ பலன் கொடுக்க போகிற, நீ செய்ததற்குள்ள பலனை உன் கையில நான் திருப்பி தருவேன். ஹல்லேலூயா. அது 10 மடங்கு, அது 100 மடங்கு, அது 1000 மடங்கு ஆண்டவர் திருப்பி உங்களுக்கு தருவார்.
பலன் கொடுக்கிற மாசம். இதே போல அந்த உலகத்தின் அரசாங்கமே நமக்கு 12 ஃபைல் ஓபன் பண்ணி ஒரு அரசாங்க வேலை செய்கிறவனுடைய ஃபைல் இருந்தா பரலோகத்தில் எத்தனை ஃபைல் நமக்காக வச்சிருக்கிற? இந்தந்த காரியங்கள் இந்தந்த நேரத்தில் நீ கர்த்தருக்காய் ஜெபம் பண்ண, இத்தனை இடத்துல போய் சுவிசேஷம் சொன்ன, இத்தனை கைப்பிரதி கொடுத்த, இத்தனை ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை நீ வந்திருக்கிற, ஒவ்வொரு அட்டெண்டன்ஸும் பாஸ்ட் மறந்துடுவாரு. ஆனா கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிற பலன் கொடுக்கறதற்கு. நீங்க செஞ்சதுக்கு என்ன செய்வாரு? உங்களுக்கு பலன் ரிவார்டு கொடுக்கறதற்கு. ஆண்டவர் சொல்றாரு கடைசியாக, இதோ என்னுடைய பலன் உங்களுடைய பலன் என்னோடு கூட வருது. உங்களுக்கு பலன் கொடுக்கிற நாளில் உங்க கைகள் திடமாய் இருக்கணும், வாங்கிறதுக்கு தைரியமா நிக்கணும், அந்த கைகள் நல்ல சந்தோஷமா நீட்டணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை விசாரிக்கும் நாட்களில் உங்களுடைய கைகள் திடப்படுமோ, உங்களுக்கு பலன் கொடுக்கிற நாளில் உங்க கைகள் பலப்பட்டு இருக்குமோ என்று கர்த்தர் கேட்கிறார். ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, ஆண்டவராகிய தேவன் இந்த நாளில உங்களையும் என்னையும் இந்த பூமியில வாழ வச்சது எத்தனை நாட்கள், எத்தனை ஆராதனையில, எத்தனை பேருக்கு, எத்தனை நேரம் கர்த்தருக்கு பயன்பட்டீர்கள் என்பதை பலன் கொடுக்கிற ஒரு நாள் நமக்கு முன்பாக இருக்கிறது. அதுதான் பலனளிக்கிற மாசம். பரிசுத்தவான்களுக்கு பலன் கொடுக்கிற ஒரு வருஷமாய் இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு தருகிறார். அதன் பிறகு எஸ்தர் சொல்றாரு, செயல்படுகிற காலம். நீங்க செயல்பட்டாதான் என்ன செய்யும்? சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5 தாலந்து வாங்கினவன் என்ன செஞ்சான்? 10 மாத்திட்டான். 2 வாங்கினவன் 1 வாங்கினவன் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவன் ரொம்ப புத்திசாலி. அவன் என்ன சொன்னான்? நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும், விதைக்காத இடத்துல சேர்க்கிறவரும். அதனால எனக்கு தெரியும், நான் இது வச்சா கூட நீ என்னவா மாத்துவேன் அப்படி. ஞானமான முட்டாள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, ரொம்ப ஞானமா பேசும், ஆனா செய்யறதெல்லாம் சொல்லுங்க. இவங்க பேச என்னமோ ரொம்ப ஞானமா பேசுற மாதிரி இருக்கும், ஆனா அதனுடைய பலன் எல்லாம் என்ன இருக்கும்? 0வா இருக்கும். லேலூயா, லேலூயா. இந்த நாளில கர்த்தர் சொல்றாரு, நம்ம பலன் அளிக்கிற ஒரு நாள்ல வந்து நிற்கும் போது கர்த்தர் செய்த, கர்த்தருக்காக நீ செய்த எல்லா காரியத்திற்கும் கர்த்தர் என்ன செய்ய போறார்? சத்தமா சொல்லுங்க. பலன் கொடுக்க போறாரு. நீ செயல்பட்ட ஒவ்வொரு செயல்பாடுகளும் கர்த்தர். இந்த காலத்தில் நீ என்ன செய்யக்கூடாது? சபையில வந்தா எப்படி இருக்கக்கூடாது? ஆமென், ஹல்லேலூயா. மௌனமா இருக்கிற ஒரே ஒரு இடம் எங்க? மௌனமா இருக்கிற இடம். அப்போ என்ன நினைப்பாரு? நீங்க மௌனமா இருந்த என்ன இடம் சொல்லுங்க. இது உயிர்த்தெழுந்த நாள். ஞாயிற்றுக்கிழமை சொன்ன என்ன நாள்? உயிர்த்தெழுதலின் நாள். ஹல்லேலூயா. இந்த நாளில நம்ம உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த வெளிப்பாடுகள் நம்முடைய சரீரத்தில், ஆவியில், ஆத்மாவில் உணரும் போதுதான் அது ஆசீர்வாதமா இருக்கு. 8வது அப்போஸ்தலர் நடவடிக்கை, சீக்கிரம் முடிச்சிடுறேன். 3:21 சொன்னதை செய்து முடிக்கும் காலம். என்னது வாசிக்க விரும்புகிறேன். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொன்னதை செய்து முடிக்கும் காலம். ஆமென். நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் எத்தனை காரியம் சொல்லி இருக்கிறீங்க? செஞ்சீங்களா? நம்ம அம்மா சொன்ன மாதிரி செய்வீங்களா? சொல்லுங்க. செஞ்சீங்களா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னதை செய்து முடிக்கும் காலம். பிரதர், எனக்கு எப்போது ஒன்று ரொம்ப நான் எதிர்பார்ப்பா இருப்பேன். நான் என்ன சொல்றேன்னு அது செய்யணும், இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது. அது என்ன நஷ்டமா இருந்தாலும், என்ன கஷ்டமா இருந்தாலும் சொன்னா சத்தமா சொல்லுங்க, செய்யணும். இல்லைன்னா சொல்லக்கூடாது. அந்த சுபாவத்துக்கு வாங்க, அந்த சுபாவத்துக்கு வாங்க. சும்மா விடுவாய் விடுற வாயெல்லாம் இங்கே தேவை கிடையாது. என்ன சொல்றீங்களோ அதை செய்து முடிக்கணும். இது யாரை எதிர்பார்க்கிறாரு? சத்தமா சொல்லுங்களேன். நான் சர்ச்சுக்கு 1 கோடி கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அது நினைச்சுக்கோ, வெளியில சொல்லாத. நீ நினைக்கிறது நல்லதுதான், ஆனா என்ன செய்யாத. பாஸ்டர் நினைப்பாரு, இவர் 1 கோடி கொடுப்பாரு, அப்ப நம்ம சீக்கிரம் சர்ச்சு கட்டிடலாம் நான் நினைக்கிறேன். நீ சொல்லாம இருந்தா எனக்கு தெரியுமா? இப்ப நான் என்ன நினைக்கிறேன்? நானும் மனுஷன் தானே. இந்த சிஸ்டர் சொன்னாங்க 1 கோடி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. எப்போ வரும் நான் காத்துட்டு இருப்பேன். நீ சொல்லாம செய்யறது தான் ரொம்ப ஞானம். ஆமே.
அது செய்யறேன் இது செய்யறேன்னு சொல்லாம நீங்க செஞ்சு பாருங்க, கர்த்தர் அதற்கு டபுள் போர்ஷன் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. சொன்னதை செய்து முடிக்கிற காலம். நான் ஒன்னு சொல்லுவேன், கர்த்தர் 12 மாசம் 12 வாக்குத்தத்தங்கள் கொடுத்தாரு. அது யார் சொன்னாரு? அது செய்தாரா? சொல்லுங்க. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்கிறது. அது நிறைவேறாமல் போகாது. அது தாமதித்தாலும் நிறைவேறும். அப்ப வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மரித்து போவதில்லை. வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மண்ணாய் போவதில்லை. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் போது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? என்ன புரிஞ்சுக்கணும்? கர்த்தர் உங்கள் பட்சமாக இருக்கிறார். என்னுடைய வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறினா கர்த்தர் கூட இருக்கிறார் நான் உறுதிப்படுத்துவேன். ஆமே. வாக்குத்தத்தம் எனக்குள்ள நிறைவேறிச்சு நான் சொல்லுவேன், என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். பிரதர் சிஸ்டர், இந்த சபையினுடைய துவக்கம் ரொம்ப நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது போல ரொம்ப சிறுமை, இன்னும் எளிமையில ஆரம்பிக்கப்பட்ட நம்ம கரோல் சர்வீஸுக்கு போகும்போது நான் சகோதரிடத்தில் சொன்னேன், நான் தங்கியிருந்த வீடு இதுதான் பிரதர். ஒரு சின்ன ரூம், 10 கூட கிடையாது, அதை விட சின்ன ரூம். ஒரே ரூம்ல தான் 2 வருஷம் நான் குடியிருந்தேன். கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நம்முடைய சிறுமை கர்த்தர் அசட்டை பண்ணுகிறவர் அல்ல. ஒரு சின்ன குடிசை போட்டேன் மேல, அந்த வீட்டுக்கு மேல ஒரு சைடா டேப்பர் போட்டேன். 10 மணிக்கு மேல அந்த வெயில் எல்லாம் அப்படியே மோசமாக அந்த வெயில் அடிக்கும், உள்ள உட்கார முடியாது. ஏன்னா 2 சைடு போட முடியல, ஒரு சைடு தான் போட்டேன். அப்போ அந்த ஒரு சைடில் போட்டு நாங்கள் ஸ்தோத்திரம், அங்கே இருக்கிற ஒரு 6-7 விசுவாசிகள் இருப்பாங்க, ட்ரம் அடித்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். வெயில் வந்தோடனே ஆராதனை நிறுத்திடுவோம். அந்தளவு சூடு. மார்ச் ஏப்ரல் மாதத்தில் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால சீக்கிரமாக முடித்து நிறுத்திடுவோம். அந்த நிலைமையிலிருந்து தான் கர்த்தர் இந்த சபையை கர்த்தர் கொண்டு வந்தார். அப்படின்னா கர்த்தர் ஒருபோதும் எளியவனையும் ஏழ்மையான நிலைமையும் கர்த்தர் தள்ளி விடுகிறவர் அல்ல. அவர்களுக்கு சொன்னதை செய்து முடிக்கும் காலம். நான் விசுவாசிகள் எல்லாம் அந்த நிலைமையில் இருக்கும்போது நான் பிரதர்ஸ் கிட்ட சொல்லுவேன், பிரதர் நம்ம ஒரு பைபிள் ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. அப்போ அது எப்படின்னு இவங்களுக்கு தெரியல, இவங்க இதிலிருந்து வந்ததுனால. பைபிள் ஸ்கூல்னா என்ன? நான் சொன்னேன், பிள்ளைங்களை தங்க வச்சு அவங்கள பைபிள் கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு, அவங்களுக்கு பாஸ்டர் நமக்கு சாப்பாடுக்கு திண்டாடுறோம், நம்ம போய் பிள்ளைங்களை இவங்க வர வச்சுட்டு சாப்பிட்றது. கர்த்தர் சொன்னார் பிரதர், செய்வார். இன்னைக்கு 2000க்கு மேலே மிஷினரிகள் இந்த பைபிள் காலேஜில் இருந்து புறப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு காரியம் கர்த்தர் சொன்னா அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அதே போல கர்த்தருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட நீங்க ஒரு காரியம் சொன்னால் அது நிறைவேற்றுகிறதுக்கு நீங்க பிரயாசப்படணும். அதுதான் காலங்கள், நமக்கு சொன்னதை செய்து முடிக்கும் காலம். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று. நீதி செய்கிற காலம். இவளுக்கு என்ன செய்யணும்? அடிக்கடி வந்து இவளை தொந்தரவு செய்கிறபடியினால் இவளுக்குன்னு ஒரு விடுதலை நான் தரணும். 8வது வசனம் என்ன சொல்லுது? அவளுக்கு நியாயம் செய்வார் என்று, சீக்கிரத்தில் அவளுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு நீதி நியாயம் உலகத்தில் இல்ல பிரதர் சிஸ்டர், ஆனா கர்த்தரிடத்துல நீதி நியாயம் ஒண்ணு இருக்கு. ஆண்டவர் அதுக்கு புறம்பானவர் அல்ல. அந்த நீதியை கர்த்தர் செய்வார், நியாயமான காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு காலை வேளையில நீதி நியாயம் செய்கிற காலம். ஆண்டவர் நமக்கு, நம்ம நினைப்போம் மனுஷன் நமக்கு இப்படி செஞ்சுட்டானே, சொந்த பந்தங்கள் இப்படி செஞ்சுட்டாங்களே, பக்கத்து வீட்டுக்காரர் இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே, அப்படி பண்ணிட்டாங்களே நம்ம நினைப்போம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீதி செய்கிற காலம் இந்த காலம். கர்த்தர் ஒரு காரியம் நீதியா செய்யணும்னு விரும்பினா நிச்சயமா அது செய்து முடிப்பார். 10வதாக 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். அந்த வசனம் சொல்லுகிறது, கவனிங்க. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டிருக்கிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். கடைசியா ஒரு காலம். என்ன காலம்? சத்தமா சொல்லுங்க. தேகத்தை விட்டு பிரியும் காலம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சீக்கிரம் போகணும்னு ஆசையா இருக்கிறீங்க? ஓ, ஒருத்தரும் இல்லையா? நல்லா இருக்கு, பரவாயில்லையே. சீக்கிரம் போகணும் யாருக்கு ஆசை இல்லையா? ரொம்ப நல்லவங்க. நெடுநாள் இருந்தாங்களாம்.
ஆமென். யோபு வயசே சொல்லல பாருங்க, நெடுநாள் இருந்தாங்க. முன்னாடி இருந்த பலத்தை விட நிறைய பலன், முன்னாடி இருந்த பிள்ளைகளை விட நிறைய பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்து அவங்கள ஆசீர்வதிச்சாங்களே. இன்னைக்கு அந்த கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆனா ஒரு காலத்தை இங்கே சொல்றாரு, தேகத்தை விட்டு. ஒரு தேவ பிள்ளை எப்போதும் புரிஞ்சணும், அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது. நான் 100 நாள் இருந்துட்டு போனேன்னு நம்ம சவால் மற்றவங்களை பார்த்து சொல்ல முடியாது. நான் அடுத்த வருஷம் நான் நல்லா செய்வேன், நாளைக்கு உள்ளது கர்த்தருடைய நாள், அது நமக்கு தெரியாது. அதனால தான் ஆண்டவரே சொன்னார், நாளைக்கா நீங்க என்ன செய்யாதீங்க, நாளைக்கு அது நாளைக்குள்ள பாடு, நாளைக்கு அந்த நாள் பார்த்துக்கோ, நீங்க பார்க்க வேண்டாம். அப்ப எதிர்காலம் கர்த்தருடைய கரத்துல பிரதர் சிஸ்டர். இந்த கால வேளையில தேகத்தை விட்டு பிரிகிற ஒரு காலம் வரும். அப்ப என்ன செய்யணும், அப்ப என்ன செய்யணும், ப்ரிப்பரேஷனா இருக்கணும், ப்ரிப்பரேஷனா இருக்கணும். அவங்க வாழ்ந்தாங்க, நல்லா வாழ்ந்தாங்க, நல்லா ஓடினாங்க, நல்ல ஓட்டத்தை முடிச்சிட்டாங்க. எப்போது நான் விசுவாசிட்டு இருந்து எதிர்பார்க்கிறதோ பாஸ்டர் இடத்துல எதிர்பார்க்கிறது ஒரு காரியம் தான், நீங்க ஃபினிஷிங் பாயிண்ட் சூப்பரா இருக்கணும். ஒருத்தரும் படுத்த படுக்கையில் கடந்து ஜெபிக்க முடியாம, ஆராதிக்க முடியாம, வாய் திறக்க முடியாம, வலி வேதனையோடு கூட போறதல்ல. நல்ல சந்தோஷமா ஓட்டத்தை ஓடி முடிச்சு கடைசி வரைக்கும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். தேகத்தை விட்டு பிரியும் காலம், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிற அந்த பலன் இப்போதும் அதே விசுவாசம், அதே ஆவிக்குரிய வாழ்க்கை, அதே பரிசுத்தம், அதே மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளணும். அதை நீங்க தக்க வச்சுனா நீங்க தான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் என்று சொல்லுகிறது, நீங்க 2 காரியத்தை புரிஞ்சுக்கணும். ஒன்னு, விசுவாசத்தினால் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், ஸ்தோத்திரம், பட்டயத்துக்கு தப்பினார்கள். ஆனா அதே விசுவாச வீரர் பட்டியல வருகிறது, அவர்கள் வாளால் அறுப்புண்டார்கள், தோல் இடிக்கப்பட்டார்கள், கண்மலையின் வெடிப்பிலே தங்கப்பட்டார்கள், தங்கள் நிந்தைகள் அவமானங்கள் அனுபவித்தார்கள், பட்டய கருக்கினாலே இறந்து போனார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த பூமி, நீங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கு இந்த பூமி என்ன இல்லை, சூட்டபிளான பூமி அல்ல. நமக்கென்று ஒரு பூமி இருக்கு, நமக்கென்று ஒரு உலகம் இருக்கு, நமக்கென்று ஒரு தேசம் இருக்கிறது. அந்த தேசத்துக்கு நம்ம போகணும். தேகத்தை விட்டு பிரியும் காலம், இந்த பூமியிலே 70 நாள் 80 வருஷம் 100 வருஷம் இருக்கட்டும், அந்த வருஷம் இருந்த பிறகு நாம் இன்னொரு இடத்திற்கு போகிறோம். தேகத்தை விட்டு பிரியும் காலம், நான் தேகத்தில் இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்கு மகிமையா வாழணும், கர்த்தருக்கு மகிமையா நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும், நம்முடைய சரீரத்தை கர்த்தருடைய மகிமையாய் மாத்திரணும். இதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். ஹல்லேலூயா. தேகத்தை விட்டு பிரிகிற காலம் ரொம்ப நெருங்கி விட்டது. நமக்கு தெரியாது நம்முடைய மரணம் எப்போ என்று. ஆண்டவர் நமக்காக மரித்து ஜீவனை கொடுத்ததுனால கர்த்தர் நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுத்தார். இந்த திருவிருந்து என்னதை காண்பிக்கிறது? பைபிள் சொல்லுகிறது, இதை புசிக்கும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள். இது உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுனுடைய ரத்தம். இந்த ரத்தத்தை புசித்து பானம் பண்ணும்போது உங்களுக்குள்ள என்ன உண்டாகுது? நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. எல்லா மனுஷனுக்கும் ஜீவன் தான் இருக்கு, ஆனா கர்த்தர் உங்களுக்கு எனக்கு நித்தியத்துக்கு போற ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்ப அறிந்து கொள்ளணும், நான் இந்த பூமி வாசி அல்ல, இந்த கூடார வாசி அல்ல, நம்ம பரலோக வாசி. அதை அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜீவனம் பண்ணணும். எனக்கு தெரியணும், எனக்கென்று ஒரு நித்திய வீடு பரலோகத்தில் இருக்கு. எனக்கு அந்த மாளிகை வீடு கட்டிட்டு இருக்கிறாரு. 46 ஆண்டுகளை கொண்டு கட்டின ஏரோது கட்டின அந்த ஆலை எவ்வளவு அழகா இருக்குன்னு சொன்னது போல இந்த 2000 ஆண்டுகளாக கட்டி கொண்டிருக்கிற அந்த அரண்மனை எவ்வளவு மகிமையாயிருக்கும். அந்த வீட்டில் நான் போய் சேருவேன். அதுதான் நம்முடைய நித்திய வீடு. அந்த வீட்டில் போய் சேருகிற வரைக்கும் இந்த பூமியில் உள்ள பிரயாசங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாம் இருந்தாலும் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் இந்த பூமியில் ஆயுசு கொடுக்கிற வரைக்கும் கர்த்தரோடு கூட நான் வாழுவேன். ஹல்லேலூயா. இப்ப நீங்க கர்த்தருக்குள்ள வாழ்றீங்க, நாளைக்கு கர்த்தரோடு கூட வாழ போறீங்க. இதுதான் இன்னைக்கு நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார்.